ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு அருமையான பீட்ரூட் அல்வா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா கடாயை விட்டு அழகாக வந்து பாருங்கள். அருமையான பீட்ரூட் அல்வா. பீட்ரூட் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிட வைக்கிறது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை, சாப்பிடவே மாட்டாங்க எப்படி செஞ்சு கொடுத்தாலும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது புதுசாக ஏதாவது டிஷ் செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இதே போல் ஒரு பீட்ரூட் அல்வா எப்படி செய்யறாரு வாங்க பார்ப்போம். அருமையான இந்த பீட்ரூட் அல்வாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்கு இந்த பீட்ரூட் அல்வா. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பீட்ரூட் அல்வா செஞ்சதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸு ஒரு 3 பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம தோல் சீவிட்டு அலசிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நம்ம தோல் சீவி அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம துருவி எடுத்துக்கலாம். பீட்ரூட்டு இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்குங்க. அடுத்த ப்ராசஸ் பார்ப்போம். அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சம் அடிகரமான பேன் எடுத்துக்குங்க. அதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் நெய் விடுறேன். நெய் நல்லா மெல்ட்டாகி சூடு வந்ததும் முந்திரி கொஞ்சோண்டு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். உங்களால் என்ன நட்ஸ் இருக்கோ அது போட்டுக்குங்க. பாதாம், முந்திரி, பிஸ்தா எதாக இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு முந்திரி மட்டும் எடுத்துருக்கேன். முந்திரி வறுத்த அந்த மீதி நெய்லேயே நம்ம இந்த பீட்ரூட்டை போட்டுக்கலாம். நல்லா இந்த நெய்லேயே கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இந்த இதில் இருக்கிற வாட்டர் கொஞ்சம் ட்ரை ஆகி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து இதை வறுத்தோன்னா அல்வா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய்லேயே கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். இதில் இருக்கிற வாட்டர்லாம் நல்லா ட்ரை ஆகி ஓரளவுக்கு பீட்ரூட் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு கப் அளவுக்கு பால் ஊற்றலாம், காய்ச்சின பால். இந்த பாலில் இந்த பீட்ரூட் வந்து வேகணும். ஏன்னா பீட்ரூட் நல்லா வெந்தால் தான் இந்த அல்வா பதத்துக்கு நான் கரெக்டாக வரும். ஸோ இப்போ வந்து இந்த பாலில் இந்த பீட்ரூட்டை நல்லா வேக விட்டுறலாம். நல்லா பால்லாம் நல்லா வற்றி இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம இதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். அதோட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் வந்து ஆப்ஷன் தான், விரும்பினா போடுங்க. ஏன்னா பால் பவுடர் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு கோவா டேஸ்ட் வரும். இல்லை உங்களாண்ட இந்த மாதிரி ட்ரை அதாவது ஸ்வீட்லெஸ் கோவா கிடச்சிச்சின்னா உங்கள் ஏரியாவில் அது கூட வாங்கி நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பதிலாக பால் பவுடர் போட்டால் கூட அந்த கோவா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா தூக்கலாக தெரியும். இப்போ இதெல்லாம் இந்த அளவுக்கு சேர்ந்து வர ஸ்டேஜில் சர்க்கரை ஒரு கப் அளவுக்கு, எந்த கப்பால் நம்ம பால் எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு சர்க்கரை அவங்கவுங்க விருப்பம்தான். எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த சுகர் ஆட் பண்ண பிறகு
மறுபடியும் அந்த பீட்ரூட்டோடைய ஒரிஜினல் கலர் வருது பாருங்கள். இப்போ இதை இப்படியே கைவிடாமல் நம்ம கலரிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடாம செய்யணும். ஏன்னா நம்ம பால் ஊற்றி இருக்கிறதுனால சீக்கிரமாக அடி பிடிக்கும். இந்த அளவுக்கு அல்வா நல்லா தேர்ந்து வர ஸ்டேஜில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றலாம். அதாவது ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் ஊற்றினா போதும். நல்லா கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது பாருங்கள். இதில் நான் எதுவுமே ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணல. ஃபுல்லாக அந்த பீட்ரூட்டில் உள்ள கலர் மட்டும்தான். இப்போ இது நம்ம கொஞ்சம் இந்த பேனை விட்டு வர்ற அளவுக்கு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா இந்த அல்வா பதத்துக்கு அது கரெக்டாக வந்துடும். கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் இன்னொரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதே போல் கிண்டிகிட்டே இருந்தோன்னா அது நல்லா அந்த கடாயில் ஒட்டாமல் வந்துடும். அவ்வளோதான், நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே ரொம்ப ட்ரை பண்ணோன்னா ஒரு மாதிரி உதிரி உதிரி ஆகிடும். இப்போ இதுதான் பதம். இப்போ நம்ம முந்திரியை போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான். சூப்பரான பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு. குழந்தைங்களுக்கு பீட்ரூட்டு இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் பிடிக்கும். ஸோ இதே போல் இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். உங்களோட விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.